Hi everyone, welcome back to Katral Kalanjam channel. 7th standard social science subject la half yearly examination December 2025 கான important questions தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்போதான் எல்லா important questionsையும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம எக்ஸாம்ல வரக்கூடிய எல்லா questionsையும் அட்டெண்ட் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் சிம்பிளையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். யூனிட் 1 லெசன் விஜயநகர் அண்ட் பாமினி கிங்டம்ஸ். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 107 எடுத்துங்க. ஆன்சர் இன் 1 or 2 சென்டென்சஸ். இந்த டாப்பிக்கில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் த 4 டைனஸ்டிஸ் ஆஃப் விஜயநகர கிங்டம் with reference to prominent rulers of each dynasty. ரொம்ப important question. Next question, second question, Battle of Talikota. ரொம்ப important question. அடிக்கடி கேட்குறாங்க, நெக்ஸ்ட் நம்மளுடைய எக்ஸாமுக்கு வரும். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபோர்த் கொஸ்டின் த 5 independent kingdoms of Deccan Sultanate. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7ல் ஆன்சர் டீட்டெயிலில் ஒரு கொஸ்டின் தான் இருக்குது. டிஸ்கஸ் த கரியர் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் கிருஷ்ணதேவராயா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நிச்சயமாக இந்த கொஸ்டின் எக்ஸாமுக்கு வரும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் லெசன் யூனிட் 2 த முகல் எம்பையர். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 121 எடுத்துங்க. ரோமன் லெட்டர் 6 கிவ் ஷார்ட் ஆன்சர். இந்த டாப்பிக்கில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைட் த சர்க்கம்ஸ்டன்ஸ் தட் லெட் டு த பேட்டில் ஆஃப் பானிபட் இன் 1526. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் ரைட் எ நோட் ஆன் மன்சப்தாரி சிஸ்டம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நிச்சயமாக இந்த கொஸ்டின் எக்ஸாமுக்கு வரும். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7 ஆன்சர் தி ஃபாலோயிங். இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்கிரைப் த லேண்ட் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த முகல்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் எஸ்டிமேட் அக்பர் அஸ் ஏ பேட்டர்ன் ஆஃப் லேர்னிங். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த ரெண்டு கொஸ்டின் வந்து நிச்சயமாக ஒரு கொஸ்டின் நம்மளுடைய எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. ரைஸ் ஆஃப் மராத்தாஸ் அண்ட் பேஷ்வாஸ். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 132 எடுத்துங்க. ரோமன் லெட்டர் 6 ஆன்சர் இன் 1 or 2 சென்டென்சஸ். இந்த டாப்பிக்கில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 2 சவுத் அண்ட் சர்தேஷ் முகி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபிஃப்த் கொஸ்டின் பேட்டில் ஆஃப் பானிபட் 1761. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நிச்சயமாக எக்ஸாமுக்கு வரும். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7 ஆன்சர் தி ஃபாலோயிங். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்குது. எக்ஸாமின் த எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மராத்தா அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டர் சிவாஜி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. ஜியோகிராஃபியில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன் ரிசோர்சஸ். இந்த டாப்பிக்கில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 144 எடுத்துங்க. ரோமன் லெட்டர் 5ல் ஆன்சர் தி ஃபாலோயிங். இந்த டாப்பிக்கில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃபைன் ரிசோர்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் வாட் ஆர் த மேஜர் யூட்டிலைசேஷன்ஸ் ஆஃப் சோலார் எனர்ஜி இன் த வேர்ல்டு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபோர்த் கொஸ்டின் நேம் த டைப்ஸ் ஆஃப் கோல் பேஸ்ட் ஆன் கார்பன் கண்டென்ட். இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 distinguish the following. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பயோட்டிக் ரிசோர்சஸ் அண்ட் அபயோட்டிக் ரிசோர்சஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் ரெனியூவபிள் ரிசோர்சஸ் அண்ட் நான் ரெனியூவபிள் ரிசோர்சஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த ரெண்டு கொஸ்டின் இருந்து நிச்சயமாக எக்ஸாமுக்கு ஒரு கொஸ்டின் நிச்சயமாக வந்துடும். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7 கிவ் ரீசன்.
இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் இஸ் கன்சிடர்ட் அஸ் த கிரேட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 8ல் பார்த்தீங்கன்னா ஆன்சர் இன் பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரினியூவபிள் ரிசோர்சஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாசில் ஃபியூவல் ரிசோர்சஸ், எக்ஸ்பிளைன் தம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த லெசன்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கொஸ்டின் இது நிச்சயமாக கொஸ்டின் நம்மளுடைய எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. யூனிட் 2 டூரிசம். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 160 எடுத்துங்க. ரோமன் லெட்டர் 6ல் ஆன்சர் தி ஃபாலோயிங் பிரீஃப்லி. இந்த ரோமன் லெட்டரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃபைன் டூரிசம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் ரைட் ஷார்ட் நோட் ஆன் ஈகோ டூரிசம், இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நேம் எனி 5 ஹில் ஸ்டேஷன்ஸ் இன் இந்தியா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபிஃப்த் கொஸ்டின் நேம் எனி 5 பீச்சஸ் இன் தமிழ்நாடு, இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7 டிஸ்டிங்விஷ் பிட்வீன். இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன்டர்நேஷனல் டூரிசம் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் டூரிசம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் ரிலீஜியஸ் டூரிசம் அண்ட் அட்வென்ச்சர் டூரிசம், இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 8ல் ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின் இன் டீடைல். இந்த டாபிக்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் டிஸ்கிரைப் த என்விரான்மெண்ட் இம்பாக்ட் ஆஃப் டூரிசம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க, அதையும் படிச்சிங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் எக்ஸ்பிளைன் த ஜியோகிராபிக்கல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் டூரிசம், இதுவும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த ரெண்டு கொஸ்டின் நிச்சயமாக ஒரு கொஸ்டின் நமக்கு எக்ஸாம் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 9 ஹார்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் என்ன பண்ணுறாங்க, அடிக்கடி கேட்குறாங்க லிஸ்ட் எனி 5 ரீசன்ஸ் ஃபார் டிராவலிங், இதுவும் பார்த்தீங்கன்னா எப்பயாச்சும் கேட்குறாங்க. ஸோ இதுவும் எக்ஸாமுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. சிவிக்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன் ஸ்டேட் கவர்மெண்ட். இந்த லெசனில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 169 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 ஆன்சர் இன் 1 or 2 சென்டென்சஸ். இந்த ரோமன் லெட்டரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் ஆர் த குவாலிஃபிகேஷன்ஸ் டு பிகம் த கவர்னர் ஆஃப் ஏ ஸ்டேட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் ரைட் ஏ நோட் ஆன் லோக் அதாலத், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க, இதையும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி படிச்சிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபோர்த் கொஸ்டின் வாட் இஸ் கான்ஸ்டிடுவன்சி, இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹூ அப்பாயிண்ட்ஸ் த சீஃப் மினிஸ்டர் அண்ட் அதர் மினிஸ்டர்ஸ், இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 4 கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த 4 கொஸ்டின் நீங்கள் சாய்ஸ் விடாமல் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 ஆன்சர் தி ஃபாலோயிங் டீடைல். இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்கிரைப் த பவர்ஸ் ஆஃப் த கவர்னர், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் வாட் இஸ் த ரோல் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் அண்ட் அதர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அட் த ஸ்டேட் லெவல், இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த 2 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. செகண்ட் லெசன் மீடியா அண்ட் டெமோக்ரஸி. இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 176ல் ரோமன் லெட்டர் 5 ஆன்சர் இன் 1 or 2 சென்டென்சஸ். இந்த ரோமன் லெட்டரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் மீடியா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் வாட் ஆர் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லோக்கல் மீடியா, இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபோர்த் கொஸ்டின் மீடியா இஸ் த ஃபோர்த் பில்லர் ஆஃப் டெமோக்ரஸி ஜஸ்டிஃபை, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டேட் எனி 2 ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மீடியா, இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 4 கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ இந்த 4 கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 ஆன்சர் தி ஃபாலோயிங் டீடைல். இந்த ரோமன் லெட்டர்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹவு கேன் வி கிளாசிஃபை மீடியா, செகண்ட் கொஸ்டின் இன் வாட் வேஸ் டஸ் த மீடியா
play an important role in a democracy? Next question, what are the advantages of media? இந்த மூணு கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த மூணு கொஸ்டின் நிச்சயம் நம்மளுடைய எக்ஸாமுக்கு ஒரு கொஸ்டின் நிச்சயமா வந்துடும். ஸோ இந்த மூணு கொஸ்டின் நீங்க சாய்ஸ் விடாம அவசியம் படிச்சுக்கங்க. ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க. எல்லா 1 மார்க்ஸையும் படிங்க. அப்போது தான் 1 மார்க்ஸ் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. Thank you. Thanks for watching my channel. See you in the next video.